ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கம்பேரிஷன் மெஹந்தி வீடியோ தான் போட போகிறோம். ஸோ என்னோடய 2 சிஸ்டர்ஸுமே வந்து மெஹந்தி போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. நானும் கொஞ்சம் அப்பப்போ போட்டுட்ருந்தேன். பட் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மெஹந்தி சைடே போடுறதில்ல. நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்டே எனக்கு க்யூட்டாக போட்டு விட்ருவார். இன்றைக்கி வந்து என்னோடய 2 சிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு போட்டி ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் நல்லா பெஸ்ட்டாக போடுறா அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஜட்ஜாக வந்து என்னை போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம வீடியோ எடுத்து இதை போடலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் யார் 2 பேரில் பெட்டராக யார் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் போட போகிறோம். ஸோ சூப்பரான மெஹந்தி வந்து என் கையில் இருக்குது. ஸோ இந்த மெஹந்தியில் தான் இன்றைக்கி வந்து ஆஷாவும் ஆஷிமாவும் எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ரைட் ஹேண்டை என்னோடய ஒரு சிஸ்டருக்கும், இன்னொரு ஹேண்டை இன்னொரு சிஸ்டருக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ எஸ் டேக் இட். இன்றைக்கி யார் வந்து அழகாக போடுறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தங்க வந்து இனி ஸ்டார்ட்டே பண்ணலை. அவங்க இனி சிரிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். இனி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்து அவங்க வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷை, அவங்க வந்து வீடியோக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏதோ நான் வந்து கை மட்டும்தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்காங்க. ஆஷியா மட்டும் மூக்கு காமிச்சிட்டு இருக்கா வீடியோவில். பூ நீங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு டாட் தான் போட்டிருக்கா. பாத்தீங்களா அந்த கை கட்டு. எப்போ நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்படிதான், மெஹந்தி இல்லாத இவங்க கையே இருக்காது. டெய்லி வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி மெஹந்தி போட்டிருப்பாங்க. அவ போடலையா, அதான் வந்து காட்டுறா, வேற ஒண்ணும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா இன்னைக்கு? சரி ஆஷா, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண? ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்னது பேரு, நீ என்ன படிச்சிருக்க? அதான் பேர் நீங்களே சொல்லிட்டீங்க ஆஷான்னு. அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சும்மா கேட்குறாங்க எல்லாரும், உங்கள் சிஸ்டர்ஸ் எப்படி, என்ன படிச்சிருக்காங்க, என்ன மாதிரி அவங்க உங்களை மாதிரி இருப்பாங்களா, உங்களை மாதிரி பேசுவாங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ சரிங்க, லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இனி ஒரு புள்ளி தான் போட்டிருக்காங்க. இவங்க ஏதோ வந்து கொஞ்சம் ரவுண்டெல்லாம் போட்டாங்க. ஸோ ஆஷிமா வந்து லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. கூட பயந்துட்டு நிறைய வீடியோ போட்டு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே சொல்லுங்க ஆஷியா, உங்களை பற்றி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஆஷியா? நான் அது ஆல்ரெடி சிக்கன் செய்த வீடியோலேயே சொல்லிட்டேனே. எனக்கு சிக்கன் வந்து ஒரு பிக் ஃபுடி. அவங்களுக்கு வந்து சத்தியமா ஜஸ்ட் காமெடி தான் சொல்றேன். பிக் ஃபுடி ஸ்மால் ஃபுடி ஆஷா. அவங்களுக்கு வந்து ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். டெய்லி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஷிமா, உங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்ன ஆஷிமா, நானும் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஏன் 2 பேர் வேற வேற இடத்துல இருப்பீங்க, எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க இப்போ கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்கன்னு. வேற ஏதாவது என்ன போடுறேன் இந்த டப்பா. ஸோ ஆஷியா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வெளியேற்றிருக்காங்க, டப்பாவா ஆஷிமா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ரப்பர் பந்து ஆஷியா, டப்பா ஆஷிமா கூட சண்டே போடல. போட்டோ இல்லை, இதில் எடுத்துட்டீங்க, போட்டோ எடுத்துட்டீங்க. என் ஃபேஸ் தெரியாமல் ஏன்னா ஆஷா இன்னைக்கு லிப்ஸ்டிக் போடல. ஓகே சரி, இப்போ வந்து அவங்க 2 பேத்துக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். யார் என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் என்னை எப்போ மிஸ் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு பொதுவாகவே தூங்கும் போது தான் ஒன்று மிஸ் பண்ணுவேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் மேலே கை கால் எல்லாம் போட்டு தூங்கி, இப்போது தூங்கும் தலகாணி தான் எனக்கு கூட இருக்குது. அதனால் தூங்கும் போது மட்டும் ஒன்று மிஸ் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சமாக, அது கொஞ்சமாவாமா. 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல, பழகிடுச்சு. ஓகே, நீ என்ன எப்போ மிஸ் பண்ணுவேன்? நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே கேவலமாக ட்ரெஸ் எடுக்க சொல்லிடுவா. அப்படி இல்லை, எனக்கு பெருசாக ட்ரெஸ் செலெக்ஷன் வராது.
வராதுன்னா அது பண்ணதே இல்லை. ஆஜு தான் எப்பவுமே வந்து எங்கள் 2 பேருக்குமே செலக்ட் பண்ணுவா. அவள் சொன்னால் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஆஜு சொல்லிட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னா. அதனால அந்த டைம்ஸ் தான் மோஸ்ட்டாக எவ்வளோ மிஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. இது வந்து வீடியோக்காக சொன்னாலுங்களா நிஜமாக சொல்கிறாங்களும் தெரியல. ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சது இல்லைங்க இவளுக்கு. எப்போவாது வந்து நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் மெசேஜ் அனுப்ப மாட்டாளுங்க. நீ இந்த கையை நான் இந்த இதில் இருக்க மெஹந்தி ஃபுல்லாக எடுத்து மூஞ்சில் பீருவேன். என்பதுக்கு இன்னொரு கொஸ்டின், ஓகேவா? உங்களுக்கு அர்ஜு பிடிக்குமா ஷர்ஜு பிடிக்குமா? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். உனக்கு? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். இப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை தான் சொல்லணும் கண்டிப்பாக. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக சொல்லி தான் சொல்லுங்க. சொல்லவே முடியாது. சொல்லு. அவகிட்ட கூட இந்த கையை மட்டும் தூக்கிடுவேன் நீ. இல்லை சின்ன வயசுல எனக்கு மெஹந்தி போட்டு விடுமோ அடிப்ப. நீ கையை சும்மா நகர்த்துனா அடிப்பேன். ஆமா, என்ன ஆகும்னா சின்னதுல இவங்க 2 பேரும் சின்னதா இருக்கும் போது ரம்ஜான் பக்ரீத் இல்ல எங்கேயாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா 2 பேருமே எங்கிட்ட வந்து சண்டை போட்டு எனக்கு போட்டு விடு உனக்கு போட்டு எனக்கு போடு உனக்கு போடுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எனக்கு போடுறதுக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நான் வந்து எங்கிட்ட போடுறதுக்கு அப்ப எப்பவுமே நாங்க என்பதை சண்டை போட்டுருக்கோம்னு சொல்லி இந்த டிசைன் முடிச்சோம். ஸோ இந்த ஆசியா மட்டும் எப்போதுதான் என் பேச்சே கேட்க மாட்டாங்க. சின்னதுல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப மரியாதை அதி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நம்பினடி ஆஷாவை. ஏய் சூப்பராக போட்டிருக்கா. ஆனால் என்ன ஒரே டிசைனை போட்டிருக்கான். இந்த அது இங்க பாதி காட்டு. டப்பா டப்பாவா டப்பா எல்லாம் டப்பா நமக்கு டப்பா தான் இருக்கு. டப்பா சம்பந்தமே இல்லாம இங்க பூவாமா, பூ ஒரு பக்கம் போகுது கோணையா, டப்பா ஒரு பக்கம் கோணையா போகுது. இது வந்துட்டு கோணை. நல்லா தாண்டி போட்டிருக்கா. இது வந்து ஆஷியாவோட செயின் ரப்பர் பந்து. இதுவுமே நல்லா இருக்கு. ஸோ எஸ் நீங்கள் வந்து இந்த 2 மெஹந்தியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய்.